படங்கள்ல எல்லாரும் பார்த்து அவங்களோட ஃபேவரட் ஹீரோ பார்த்து அந்த மாதிரி ஹிட் ஆகுறது தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப படங்கள்ல பாடல்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. சோ இங்க கலைஞர்கள் பாடுறவங்க இசையமைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க, சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு பேருக்கு எங்க அவென்யூ இருக்கு. சோ இந்த ஆல்பம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஆல்பம் பாடி ஹிட் ஆகி அதுல நம்பர் 1 இருக்கிறவங்க உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் யார் தெரியுமா? சிங்கர்ஸ் தாங்க. ஆனா இங்க வந்து நம்ம டிபெண்டா இருக்கும், திரைத்துறைய டிபெண்டா இருக்கும், நம்ம ஒரு ஆக்டர் டிபெண்டா இருக்கும், ஒரு டைரக்டர் டிபெண்டா இருக்கும், ஒரு ப்ரொடியூசர் டிபெண்டா இருக்கும். சோ பாடல்கள் குறையும் போது என்ன பண்ணுது, ஜனங்க பாட்டு கேட்கத்தான் போறாங்க. அது எந்த மீடியமா இருந்தா என்ன, அது திரைப்படமா இருந்தா என்ன, அது வெளியில ஆல்பமா இருந்தானே. சோ ஆல்பம்ஸ் நீங்க தான் ஜனங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க ஆல்பம் போட்டிருக்கோம். இப்ப நான் வந்து ஒரு டீனேஜ் மாதிரி பாடி இருக்கேன். நான் அதுல எதுக்கு பாடிருக்கேன், ஜனங்களுக்கு பிடிக்கும்னு தான் பாடிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன். எனக்கு பாடணும்னா நான் பிலாசபி பாடுவேன், சைக்காலஜி பாடுவேன், இல்ல வேற ஏதோ பாடுவேன், இல்ல ஒரு கர்நாடிக் மியூசிக் எடுத்து அதுல பயங்கரமா எல்லாம் பாடுவேன். ஆனா அது ஜனங்களுக்கு போய் சேரணும்ல, அந்த சேர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை நீங்க பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ், உங்க லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.